எங்களை வழிநடத்தி வருகிற ஒவ்வொரு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உண்மை போல ஒரு அற்புதம் இல்லை ஆண்டவரே, உண்மை போல ஒரு வல்லவர் நல்லவர் இல்லை ஆண்டவரே, உண்மை போல நேசிக்கிற ஒரு தெய்வம் நல்ல ஆண்டவர். ஆண்டவரே எங்களை காப்போடு அணைக்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்களுடைய கண்ணீரெல்லாம் இந்த கரத்தில் வைக்கிற தேவன். ஆண்டவரை ஒவ்வொன்றும் எங்களை வீணாகாதபடி எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையில கூட ஆண்டவரே வேத பகுதியில வாசித்து ஆண்டவரை நாமத்தை தொழுது கொள்ள அதிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது. வாசிக்கும் போது மௌனமா இருக்கிறவர் ஆண்டவரே மரித்தவனுக்கு சமம் என்று மௌனமா இல்லாதபடி ஆண்டவரே சொல்லும் போது கீழ்படி வாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நம்ம 32வது சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில கூட ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட இந்த வெள்ளிக்கிழமை பிரேயருக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா.
உமக்கு நன்றி ஆண்டவர். களஞ்சியங்களிலும் நீர் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து கட்டளையிடுவார். இந்த தேசத்தில் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை களஞ்சியங்கள். மொத்த களஞ்சியம் என்பது நம்ம எல்லா தானியங்கள் சேர்த்து வைக்கிறது, அது சேர்த்து வைக்கிறது, அதுதான் களஞ்சியங்கள். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நெல் களஞ்சியம், அந்த களஞ்சியம். அதுபோல் இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை பிரேயரில் ஆண்டவர் களஞ்சியங்களை வந்திருக்கிற குடும்பங்களும் ஆண்டவரை எல்லாம் கலந்து கொண்ட ஒவ்வொரு களஞ்சியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும், எந்த வேலை நீ செய்தாலும் அந்த வேலையில்